வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலைகள், காற்று சுழற்சிகள் அமைய இருக்கிற காரணத்தினாலே இலங்கையில் மழை வாய்ப்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது, இருக்க போகிறது. கோடையிலும் மழை பொழிவு இலங்கைக்கு சாதகமாக இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கையில மழைப்பொழிவை கொடுத்தாலும் எந்த நிகழ்வு எங்கே முன்னேறி எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை இந்த அறிக்கையில பார்ப்போம். தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நேற்றே மழைப்பொழிவை தொடக்கியது. இப்ப கூட திரிகோணமலை சுற்று வட்டார பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. இது இன்றைக்கு ஹம்மந்தோட்டா முதல் முல்லைத்தீவு வரைக்கும் இன்றைக்கு காலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இது மதியத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் ஆங்காங்கே கொடுக்கும். இன்றைக்கு மாலையில் இது கொழும்பு, கோட்டை, காலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும். ஆக இன்றைய மழைப்பொழிவு மணிக்கு மணி, நேரத்துக்கு நேரம், இடத்தை மாற்றிக்கொண்டே இரு காற்று இணைவு ஏற்படுத்தி, இப்ப திரிகோணமலைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு முல்லைத்தீவு, அப்புறம் பட்டிக்கோலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்மந்தோட்டா, அப்புறம் ஜெயவர்த்தனாபுரம், கோட்டை, அப்புறம் கொழும்பு, காலி, அப்புறம் புத்தளம், மன்னார், முல்லைத்தீவு, அப்படியே ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்தாலும் அவ்வப்பொழுது இது யாழ்ப்பாணம், காங்கேசன் துறைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை 1ஆம் தேதி இது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு தூறலை கொடுக்கும் பொழுது, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், ராமநாதபுரத்துக்கு நனைக்கு மழை தூறல் மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது, இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும், சற்று கனமழையையும் கொடுக்கும். ஆக இன்றைக்கு இலங்கைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல கனமழை இருக்கு, நாளைக்கும் இருக்கு, ஆங்காங்கே இருக்கு. இதுல சில இடங்களிலே மிக கனமழை பொழிவு கூட ஒரு சில இடங்கள்ல பொழியலாம். ஒரு 8-10 சென்டிமீட்டர் வரை கூட பெய்யலாம். இன்றைய மழைப்பொழிவை காட்டிலும் நாளைய மழைப்பொழிவு சற்று குறைவாக இருந்தாலும் நாளைக்கும் மழை வானிலை தான். 2ஆம் தேதியும் கனமழை வானிலை தான். ஒரே மாதிரியா எல்லா இடத்துலையும் பரவலா பெய்யாது. நேரத்துக்கு நேரம், மணிக்கு மணி இருகாற்று இணைவு மாறி மாறி அமையும். வெவ்வேறு ஊர்ல பெஞ்சிட்டே இருக்கும். பெய்யும் இடத்துல அச்சுறுத்தலா இருக்கும். புரியுதுங்களா? திடீர்னு கண்டில பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு 5-6 சென்டிமீட்டர் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு அச்சுறுத்தல். புரியுதுங்களா? முன்னெச்சரிக்கை தேவை. 5 சென்டிமீட்டர் தாங்காது. வெடிப்பு இருக்கிற இடத்துல 5 சென்டிமீட்டர் பெஞ்சா தாங்காது. ஆனால் அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். ஆனால் உடனடியாக அணைகள் நீர் திறக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் இந்த நிகழ்வை காட்டிலும் அடுத்த நிகழ்வு, இது 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும், இந்த நிகழ்வு 31, 1, 2, 3ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு இலங்கைக்கு. தமிழ்நாட்டுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி, இலங்கைக்கு 31, 1, 2, 3. ஓகேங்களா? 3ஆம் தேதியும் மழைப்பொழிவை கொடுக்கும், பரவலாக கொடுக்கும், ஆங்காங்கே கொடுக்கும், பரவலாக எல்லா மாகாணங்களும் கொடுக்கும். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. 4ஆம் தேதி அடுத்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தரும். 5ஆம் தேதி கனமழை. 5ஆம் தேதி மழை தான் இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தேவை. கண்டி உள்ளிட்ட மலைப்பகுதிகள், வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்கள்ல 10, 15, 5க்கு குறையாது, 5லிருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்கள்ல மழைப்பொழிவை கொடுக்கலாம். 5ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆக இது அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கும் 5ஆம் தேதி மழைப்பொழிவுன்னு சொல்லியிருக்கோம். 4-5-6 இலங்கைக்கு 4-5-6 கொடுக்கும். 4ஆம் தேதி 2 நிகழ்வு இணைந்த காரணத்தினால மழை. 5ஆம் தேதி இந்த நிகழ்வு தீவிரமடைவதன் காரணமா மழை. 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இலங்கைக்கு கனமழை காத்திருக்கு. இதுல 5ஆம் தேதி மிக கனமழை பொழிவும் தெரிகிறது. எல்லா மாகாணங்களுக்கு தெரிகிறது, மலைப்பகுதிகளுக்கு தெரிகிறது, அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு தெரிகிறது. 5ஆம் தேதி மிக கனமழை பொழிவு இருக்கிறது. இதுல எங்க முன்னெச்சரிக்கைன்னா, விவசாயத்துக்கு தண்ணி இப்ப தேவை, வடக்கு கிழக்கு மாகாணங்கள், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம். ஆனால் பிற பகுதிகளுக்கு அச்சுறுத்து மழையாக இருக்கும். காரணம், இன்னும் இல்லம் திரும்ப முடியாம, இன்னும் இயல்பு வாழ்க்கையை கொண்டு வர முடியாம இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு கொடுக்கக்கூடிய இந்த மழை, அதுவும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுக்கக்கூடிய மழை கொஞ்சம் கனமாக இருக்கும். மழை வானிலை இருந்து கொண்டே தான் இருக்கும்.
மழை வானிலை இருந்து கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் நிகழ்வுகள் இலங்கை மீது ஏறிய காரணத்தினால தான் இலங்கைக்கு பெய்யாம தமிழ்நாடு கொடுத்துச்சு. இப்ப இலங்கைக்கு தெற்கே போக போற காரணத்தினால இலங்கைக்கு மழை பொழிவை கொடுப்பது உறுதியாக இருக்கு. சரி, இந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் தான் மழை. 7ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சு விலகிடும். அடுத்த மழை 12ஆம் தேதி 13ஆம் தேதி கொடுக்க வருகிறது. 12ஆம் தேதி 13ஆம் தேதி அதுவும் கிழக்கு தெற்கு தென்கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும், வடக்கு மாகாணங்களுக்கு எட்டாது. தெரியுதுங்களா? வடக்கு கிழக்கு வடக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திரிகோணமலைக்கு வடக்கே முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, தலைமன்னார் பகுதி கொடுக்கிறது இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 31/1/2 அடுத்தது 3 நாளும் இருக்கும். அப்படியே சரி, 31 6ஆம் தேதி வரைக்குங்க. இதில் அதிக மழைன்னா 5ஆம் தேதி 5, 6 நல்ல மழை. அதுக்கப்புறம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட தென்கிழக்கு தெற்கு பகுதியில் மட்டும் இருக்கும். 12ஆம் தேதி 13ஆம் தேதி பாதிக்கு தெற்கே தான் இலங்கையில் மழைப்பொழிவு கொடுக்கும். அதுக்கு அடுத்த நிகழ்வு 15ஆம் தேதி. அது ஏறி 15னா 15 வராது, 15 அல்லது 16. அது இப்போ பிலிப்பைன்ஸில் இருக்கு, அது வரணும். ஆகவே அது 15, 16 வரலாம். நிச்சயமா மாத இறுதிக்குள்ள 2 நிகழ்வு அடுத்தடுத்து வரும். அது இலங்கைக்கு பலத்த மழைப்பொழிவை கொடுக்கும். மாத இறுதினா இப்போ 28ஆம் தேதிக்குள்ள. ஆகவே இந்த மாத 15 தேதிக்கு மேல 28க்குள் 2 நிகழ்வு இருக்கு. 1வது கனமழை பொழிவை மிக கனமழை கொடுக்கும். ஆக பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கைன்னு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். மார்ச்லையும் மழை இருக்கு, ஏப்ரல் மேலையும் மழை இருக்கு. இலங்கைக்கு நிகழ்வுகள் இருக்கு, ஆனால் தொடர்ந்து பெய்யாது, இடைவெளி விட்டு பெய்யும். இப்போ 1, 2, 31, 1, 2, 3, அடுத்து 4, 5, 6, 7, 7க்கு அப்புறம் 15 தாங்க. இடையில 12ஆம் தேதி கொடுக்கக்கூடிய மழை 12, 13 தென்கிழக்கு இலங்கைக்கு மட்டும். அடுத்தது 15, 16, 17, 18 சொல்ல முடியாது. 18 கூட ஆரம்பிக்கலாம். 18 to 28க்குள்ள 2 நிகழ்வு அமையலாம், அல்லது 19 to 28க்குள்ள 2 அமையலாம், அல்லது அடுத்த மாதம் மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில கூட அது நீடிக்கலாம். லேட்டாக தாமதமாக கூட வரலாம். ஆனால் நிகழ்வு இருக்கு. இலங்கைக்கு கோடையிலும் நிகழ்வு மழை இருக்கு. ஆகவே இப்பொழுதைக்கு நம்ம அச்சுறுத்து மழை என்பது இன்னைக்கெல்லாம் மிரட்டுறது தான். ஒரு சில இடங்களில் கனமா இருக்கும். அச்சுறுத்து மழை, கனமழை, மிக கனமழை பொழிவு, அடைநீர் திறப்பு மழை, அதே போல கண்டி உள்ளிட்ட பகுதியில் கனமழை பொழிவு 5ஆம் தேதி 6ஆம் தேதி அந்த நாளில் மட்டும்தான் நம்ம முன்னெச்சரிக்கை தேவை. பொதுவாக இலங்கைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். கோடையிலும் மழை இருக்கும், குளிர் வந்தாலும் மழை இருக்கும், வெயில் வந்தாலும் மழை இருக்கும். மழை வானிலை தான் இனிமேல். மேகமூட்டம், மழை, தூறல், சாரல், மழை எல்லாமே இணைந்திருக்கும், மாறி மாறி இருக்கும். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து அனைத்து பணியும் செய்ய திட்டமிடுங்கள். நன்றி.